பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. பழைய ஏற்பாட்டு பலிகளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் என்ற தலைப்பிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். அன்பான பிள்ளைகளே, நேற்று தினத்தில் 2ஆம் பலியாகிய போஜன பலியை குறித்து நாம் தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தார். இன்றைக்கு 3வது பலியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அன்பான பிள்ளைகளே, சர்வாங்க தகன பலி அது விலையேற பெற்றது. அதனுடைய நோக்கம் என்ன? நாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பது அதனுடைய நோக்கம். 2வது போஜன பலியை நாம் பார்க்கிறோம். அன்பான இந்த போஜன பலி மகா பரிசுத்தமானது. இதனுடைய நோக்கம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, எனக்கு அன்பான பிள்ளைகளே, இதனுடைய நோக்கம் என்ன சொன்னால், நாம் கர்த்தருடைய சரீரத்தை, ஜீவ அப்பத்தை நாம் சாப்பிட்டு நாம் நீடித்து வாழ வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். இயேசு ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவருக்குள்ளே நாம் நீடித்து வாழ்வதுதான் இந்த பலியினுடைய நோக்கம். இன்றைக்கும் நாம் 3ஆம் பலியாகிய சமாதான பலியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த சமாதான பலியும் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணமும் எப்படியாக ஒத்து போகிறது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். இந்த சமாதான பலியை குறித்து லேவியராகமத்தின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். இந்த சமாதான பலி எப்படி செலுத்துவார்கள்? இதுவும் அதே மாதிரி தான். அதாவது ஆட்டை கொண்டு வருகிறவர் ஆட்டினுடைய தலையின் மேலே கையை வைத்து தன்னுடைய பாவங்களை அதற்கு சுமத்திடுவார். ஆண்டவரே, நான் இப்படியாக பாவம் செய்தேன்னு சொல்லி அவர் செய்ததான பாவத்தை குறிப்பிட்டு சொல்லி, ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை ஆண்டவரே நான் இந்த ஆடின் மீது நான் சுமத்துகிறேன், எனக்காக என் பாவங்கள் இந்த ஆடு சுமந்து கொண்டு எனக்காக பலியாகும், ஆண்டவரே என்னுடைய பலி ஏற்றுக்கொண்டு என் பாவங்களை மன்னிப்பீராக என்று சொல்லி அவர் ஜெபிச்சிருவார். ஜெபிச்சு ஆசாரியன் அந்த ஆட்டை பலியிட மாட்டான். இந்த ஆட்டை கொண்டு வருகிற நபர் தான் அதை தலையை வெட்டி அதை பலியிடுவார். பலியிட்ட பிறகு 2வது அதனுடைய தோலை உரிச்சு, 3வது அதை துண்டு துண்டுகளாக வெட்டி அதை ஆசாரியனிடத்தில் கொடுப்பார். ஆசாரியன் என்ன செய்வார்? அதற்கு முன்னையே இவர் பலி கொடுக்கும் பொழுது சிந்துகிற ரத்தத்தை ஒரு கோப்பையிலே பிடித்து வைத்துக் கொள்வார். அதை வைத்து இவருக்கு பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு அந்த பலிபீடத்தை சுற்றிலும் தெளிப்பதற்கு அந்த ரத்தத்தை வைத்து இருப்பார். அடுத்தது அந்த வெட்டப்பட்டதான அந்த பலியினுடைய துண்டுகளை இந்த ஆசாரியன் வாங்கி அதை பலிபீடத்தில் கட்டைகளை அடுக்கி நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிற நெருப்பை இன்னும் அதிகப்படுத்தி இந்த பலி, இந்த அவயவங்களை, இந்த பலியினுடைய அந்த உடல் உறுப்புகளை அந்த நெருப்பில் போட்டு தகனித்து விடுவான். அன்பார்ந்த பிள்ளைகளே, இது சமாதான பலி. அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த முதலாவது சர்வாங்க தகன பலியிலே முழுவதுமாக கர்த்தருக்கே செலுத்த வேண்டும். 2வது போஜன பலியிலே கொஞ்சம் கர்த்தருக்கு செலுத்தி மற்றதை ஆரோனுடைய பிள்ளைகள் சாப்பிட வேண்டும். பாதி அவருக்கு, பாதி இவர்களுக்கு. கர்த்தருக்கு பாதி, ஆசாரியர்களுக்கு பாதி. இது 3வது பலியை பார்க்கும் பொழுது இதுல புசிக்க தகுந்தவைகள், அதாவது மனுஷர்கள் புசிக்க தகுந்த பிரஷியஸான முதல் தரமான எல்லா இறைச்சியும் ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்தார். புசிக்க தகாத சில உடல் உறுப்புகள் இருக்கும். அந்த மனுஷன் புசிக்கத்தகாத உடல் உறுப்புகள், அதை மட்டும் கர்த்தருக்கு அவருடைய பலிபீடத்திலே அதை தகனித்து விட வேண்டும். அன்பார்ந்த பிள்ளைகளை பாருங்க, ஆண்டவர் இந்த இடத்துல நம்மை விருந்துக்கு அழைக்கிறவராய் இருக்கிறார். நாம் ஆண்டவருடைய விருந்தாளிகள். இப்போ ஆண்டவர் நமக்கு பெஸ்டான சிறந்த உணவை ஆண்டவர் கொடுக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? வேஸ்டேஜை அவர் எடுத்துக் கொள்ளுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது என்ன ஆகுதுன்னு கேட்டால், அந்த போஜனம் என்பது சமாதானத்தை உண்டாக்குகிறது, சமாதானத்தை முக்கியப்படுத்துகிறது. இந்த போஜன பலியினுடைய இந்த சமாதான பலியினுடைய அன்பான நோக்கம் என்னவென்று சொன்னால், கர்த்தருக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடியதான பகை மாற வேண்டும், நமக்குள்ளே ஐக்கியம் ஏற்பட வேண்டும் என்பதால் இந்த பலியினுடைய நோக்கம். அன்பான பிள்ளைகளே, இந்த பலியை இயேசு கிறிஸ்து எப்படியாக சிலுவையிலே நிறைவேற்றினார் சொல்லி பார்க்கும் பொழுது, எப்படியாக பழைய ஏற்பாட்டிலே நல்லதை மனுஷன் சாப்பிட்டு சாப்பிட முடியாததை கர்த்தருக்கு என்று பலியிடுவானோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட நம்முடைய பாவத்தை அவர் மேலே ஏற்றுக்கொண்டார். நமக்கு அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அந்த சிறந்த ஆசீர்வாதம் என்கிற உணவை நமக்கு கொடுத்து
புசிக்கத்தகாத வேஸ்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வேஸ்டேஜ் என்கிற பாவத்தை அவர் எடுத்துக்கொண்டார். அவர் எடுத்துக்கொண்டு அன்பார்ந்த பிள்ளைகளே நமக்கு சிறந்ததை கொடுத்தார். தம்முடைய மரணம் மூலமாக பாடுகளை அவர் நமக்காக ஏற்றுக்கொண்டு நமக்கு சிறந்ததை ஆண்டவர் கொடுத்தார். அது மட்டுமல்ல, இந்த ஆடு எப்படியாக பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அந்த மனுஷனுடைய உயிரை காப்பாற்றியதோ, அந்த மனுஷனுக்கு பதிலாக இந்த ஆடு எப்படியாக பலியானதோ, அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட நம்முடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு உங்களுக்காக எனக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் ஜீவனை கொடுத்து கர்த்தருக்கு தூரமாய் இருந்த நம்மை, அந்நியர்களாய் இருந்த நம்மை தம்முடைய இரத்தத்தின் மூலமாக, தம்முடைய சிலுவை மரணத்தின் மூலமாக கர்த்தருக்கு சமீபமானவர்களாய் மாற்றினார் என்று சொல்லி, அன்பார்ந்த கர்த்தரோடு ஐக்கியப்படுத்தினார் என்று சொல்லி கொலோசையர் 1 அதிகாரத்திலே 20-21 வசனங்களை நாம் வாசிக்க முடியும். எபேசியர் 2 அதிகாரம் 12 வசனத்திலிருந்து 16 வசனம் வரைக்கும் கூட ஒரே கருத்தை இந்த விஷயங்கள் இந்த 2 வசனங்களும் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சிலுவை மரணத்தின் மூலமாக கர்த்தருக்கும் நமக்கும் இடையே இருந்ததான பகையை அவர் மாற்றி நமக்கும் கர்த்தருக்கும் இடையே ஒரு சமாதானத்தை உண்டாக்கினார். அன்பார்ந்த பிள்ளைகளே, தம்முடைய சிலுவை மரணத்தில் ஆண்டவர் சமாதான பலியாய் அவர் தன்னை ஒப்பு கொடுத்து நமக்கும் கர்த்தருக்கும் இடையே ஒரு சமாதானத்தை உண்டாக்கினார். சமாதான பலியாய் ஆண்டவராகிய இயேசு மரித்தார். அன்பார்ந்த பிள்ளைகளே, நம்மேலே விழ வேண்டிய தண்டனையை ஆண்டவர் அவர் மேலே விழப்பண்ணினார். ஆண்டவராகிய இயேசு நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து கசப்பை, வேதனையை, மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் ஆண்டவரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே என்னை நேசித்து, ஆண்டவரே என்னுடைய கசப்பு என்கிற ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த சிக்ஷையை, அந்த மரணத்தை நீர் ஏற்றுக்கொண்டு எனக்கு ஆண்டவரே சிறந்த ஆசீர்வாதங்களை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை பார்த்து நாம் சொல்லுவோமாக. ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் சமாதான பலியை குறித்து ஆண்டவர் தியானிக்க உதவி செய்தீர். நீரே எங்கள் சமாதான பலியாய் மாறி ஆண்டவரே எங்கள் ஜீவனை காப்பாற்றி, எங்கள் ஜீவனை காப்பாற்றுவதற்கு உம்முடைய ஜீவனை கொடுத்தீரே. ஆண்டவரே, நாங்கள் கர்த்தருக்கு சத்துருக்களாய் இருந்த எங்களை ஆண்டவரே சமீபமானவர்களாய் மாற்றினீரே, பிள்ளைகளாய் மாற்றினீரே. ஆண்டவரே, உம்முடைய தியாகத்தை நினைத்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய அன்பிலே நாங்கள் நினைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த நாள் முழுவதுமாக எங்கள் சகோதர சகோதரிகள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் உம்முடைய கரம் இருந்து நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.